ரசிகர்களால் அஸ்வின் அண்ணா என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்திய கிரிக்கெட் அணியின் ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் இனி கிளப் போட்டிகளில் விளையாட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இளம் ஆல்ரவுண்டராக அறிமுகமான அஸ்வின் தனது அபார பந்து வீச்சால் பலரின் கவனத்தையும் ஈர்த்தார். அந்த தொடரில் 13 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வெல்வதற்கும் முக்கிய காரணமாக இருந்தார். இதனைத் தொடர்ந்து அதே வருடம் ஜூன் மாதத்தில் சர்வதேச ஒருநாள் போட்டியிலும் T20 போட்டியிலும் அஸ்வின் இந்திய அணியில் இடம் பிடித்தார். சுழற்பந்தில் மேஜிக் செய்து வந்த அஸ்வின் அறிமுகமான ஒரே ஆண்டில் உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார். அஸ்வின் களத்தில் நுணுக்கமான டெக்னிக்கை பயன்படுத்தி விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் கை தேர்ந்தவர். இதனால் சிலர் மாஸ்டர் மைண்ட் அஸ்வின் என்றும் அழைத்து வருகின்றனர். மன் கட் அவுட் என்றால் அனைவருக்கும் சட்டென நினைவுக்கு வருவது அஸ்வின் தான். கடந்த 2019 IPL சீசனில் பட்லரை அவுட் செய்தது இணையத்தில் பேசு பொருளானதும் குறிப்பிடத்தக்கது. அஸ்வின் தன்னை பந்து வீச்சாளராக மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் டெஸ்ட் போட்டியில் 6 சதங்களும் விளாசியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் தோற்கும் தருவாயில் இருந்த இந்திய அணியை அஸ்வின் மற்றும் விகாரி இருவரும் ஆட்டத்தை எடுத்துச் சென்று டிரா செய்ததை அவ்வளவு சுலபமாக யாரும் மறந்துவிட முடியாது. சில வருடங்களாக ஒருநாள் போட்டிகள் மற்றும் T20 அணிகளில் இருந்து ஓரங்கட்டப்பட்ட அஸ்வின் அண்மை காலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் முழு மூச்சாக விளையாடி வந்தார். 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 50க்கு அதிகமான ரன்களை 20 முறைக்கு மேல் குவித்து ஒரே இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை 30 முறைக்கு மேல் கைப்பற்றியது அஸ்வின் ஒருவரே. டெஸ்ட் போட்டியில் 537 விக்கெட்டுகளை கைப்பற்றிய அஸ்வின் அதிக விக்கெட்டுகளை குவித்த இந்திய அணியின் 2வது பவுலர் என்ற பெருமைக்குரியவர் ஆவார். இந்திய அணியில் அதிக விக்கெட்டுகளை குவித்த அனில் கும்ளேவின் சாதனையை முறியடிப்பார் என ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்து வந்த நிலையில் சர்வதேச போட்டிகளிலிருந்து அஸ்வின் ஓய்வை அறிவித்துள்ளார். This will be my last day as an Indian cricketer in all formats at the international level. I do feel there's a bit of punch left in me as a cricketer, but I would like to expose and probably showcase that in club level cricket, but this will be the last day.